Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ஒயிட் ரோஸ் சினிமாவோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒயிட் ரோஸ் 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க சைக்கோ த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவில யாரார் நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கயலானந்தி, ஆர்கே சுரேஷ்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் நடன ஒன்லைன் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் பார்த்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தையோட நார்மலாக லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைமில் போலீஸால் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தவறுதெல்லாம் என்கவுண்டர் பண்ணப்பட்டு இறக்கப்படுறாரு. இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் ஃபினான்ஷியலாக பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிளில் மாட்டிக்கிறாங்க. அட் தி சேம் டைம் அவங்க ஒரு ப்ராஸ்டியூட்டாக மாறி ஒரு நாள் மொதல் கிளைண்ட் அட்டன் பண்ண போகும்போது அங்கே வரக்கூடிய சைக்கோ கில்லர்கிட்ட மாட்டிக்காமல் எப்படி தப்பிச்சாங்க, அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம் அண்ட் ட்ராஜடி ட்ராமா என்னங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான பிலோ ஆவரேஜான ஒரு சைக்கோ த்ரில்லர் ட்ராமா மூவி. கொரியன் ட்ராமாவெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி அடாப்ட் பண்ணி எடுத்து வச்சிருந்தாலும் ரியாலிட்டி சுத்தமாக இல்லை. இவங்க சொல்ல நினச்ச சோசியல் மெசேஜ் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாகவும் எஃபெக்டிவாகவும் ஒர்க் அவுட் ஆகலை. எல்லாமே இஷ்டத்துக்கு உருட்டி வச்சிட்டாங்க, பரட்டி வச்சிட்டாங்கிற ஒரு ஃபீல் அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸை தாண்டி மூவியில் எதுவுமே நோட்டபுளாக இல்லை. கொடுத்த ரோல ஜஸ்டிஃபை பண்ணி எல்லாருமே ப்ராப்பராகவும் எஃபெக்டிவாகவும் நடிக்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி வைஸ் கண்டென்ட் ஓகே இருந்தாலும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு மெசேஜை கன்வே பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஆவரேஜாக இருந்துச்சு. சப் ஸ்டோரிஸ், கேரக்டரைசேஷன், கான்ஃப்ளிக்ட்னு சொல்லி எதையுமே இவங்க ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. நினச்சது ஒன்று எடுத்தது ஒன்றுங்கிறது அப்பட்டமாக இந்த மூவி பார்க்கும்போது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஒரு மினிமலிஸ்டிக்கான த்ரில்லர் ட்ராமாவை தான் நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓவர் ட்ராமேட்டிக்காக இருந்துச்சு. ரியாலிட்டி சுத்தமாக இல்லை. டெக்னிக்கலாக ஓகேஷான மூவி. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பராக பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஓவர் ஸ்லோவாக இருந்துச்சு. நரேஷனோட எஃபெக்டிவ்னஸ் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. ஏன்னா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி இதனால இது நடந்துச்சுங்க. மெயின் பிளாட்டோட கண்டென்ட்லேருந்து டிவைட் ஆகி நிறைய விஷயத்த சொல்லவும் எவோக் பண்ணி காட்டவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. எல்லாமே ரொம்ப நான்சிங்காக போச்சு. சீனா நிறைய விஷயம் கிளிக் அவுட் ஆனாலும் சீக்வன்ஸாக எதுவுமே மேட்சாக இல்லை. ஒரு ஃப்ளோவே கிடைக்கலங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா சொசைட்டியில் நடக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எடுத்து நாங்கள் அட்ரஸ் பண்ணக்கூடாதா, கேள்வி கேட்கக்கூடாதா, படம் பண்ணக்கூடாதாங்கிறத தாண்டி அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணணுங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா ஏன்டா பண்ணீங்கன்னு உங்களே கேட்க வச்சிருவாங்கிறத இந்த மூவி உங்களுக்கு ஒரு பாடமாக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கு. டைம் இருந்தால் போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு பிலோ ஆவரேஜான சைக்கோ த்ரில்லர் ட்ராமா மூவி தான் இந்த ஒயிட் ரோஸ். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் கேட்டிங்கன்னா 4.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.